ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதாங்க ரேஷன் கடையில் வாங்கின கோதுமைங்க. ஸோ நான் எப்போவுமே ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நிறைய டஸ்ட் இருக்குங்க. ஸோ நிறைய மண் இந்த மாதிரி கல் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி தண்ணியில் 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட்டு மண் எல்லாமே போயிடும். சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி புரு எல்லாமே நனைஞ்சிருக்கிறேன் இல்லைங்க, அதனால் நல்லா சாஃப்டாக வரும், புஷ் புஷ்ஷுன்னு நல்லா வருங்க. ஸோ இந்த மாதிரி 4-5 டைம் நல்லா கழிஞ்சிக்கலாம். ஸோ எனக்கு புடைக்க தெரியாது. இப்படி கழுவும் போதே பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடும். அப்புறம் 1-2 கல்லெல்லாம் இருக்கும்போதே நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கழிஞ்சிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கழிஞ்சாச்சு. தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ கழிஞ்சி நீ வெயிலில் காய வைக்க வேண்டியதாக. இப்போ அடிக்கிற வெயிலில் 2 நாள் காஞ்சா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக கோதுமை காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. எங்கள் மாமனார் தான் போய் அரைச்சிட்டு வந்தார். ஸோ அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு பாருங்கள் எப்படி வெள்ளை வெளியேன்னு நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூரி சப்பாத்தி ரொட்டி சுட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ பஞ்சாட்டம் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கண்டக்டர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா 3 மாதத்துக்கு கவலையே இல்லைங்க. ஸோ நான் எப்போவுமே இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள்.